வெல்கம் ஃபுட்டீஸ். இது கொங்கு ரெசிபி பாக்ஸ் வித் சிவரஞ்சனி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வேர்க்கலையை வச்சு ஒரு பிக்னஸ் ஃப்ரெண்ட்லியான ரெசிபி. ஆக்சுவலாக வேர்க்கலையை கார்னிஷ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். மெயின் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணி டிஷ் எதுவும் ரொம்ப பண்ணுறதில்ல. இன்னைக்கு அந்த வேர்க்கலையை வச்சு கொங்கு ஸ்டைலில் நல்ல காரசாரமான வேர்க்கடலை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை 1 கப்பு, வரமிளகா 6 to 7, கருவேப்பிலை 2 கொத்து, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேனை வச்சுட்டு வேர்க்கலையை சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த வேர்க்கலையை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் வறுத்துக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே தோல் மட்டும் கருகிடும், உள்ள பருப்பு பச்சையாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இதை முரத்தில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். அடுத்து அதே பேனில் கருவேப்பிலையை சேர்த்து வறுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கருவேப்பிலை ட்ரையாக வறுத்தாச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது கூட வறுத்துக்கலாம். அப்போ தான் மிளகாய் கலர் மாறாது, உப்போட ஈரப்பதமும் போகும். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இதை கருவேப்பிலையோட சேர்த்து ஆற வச்சுக்கலாம். கடலை நல்லா ஆறிடுச்சுங்க. இதை கையை வச்சு தேய்ச்சிங்கன்னா பொட்டெல்லாம் வந்துடும். பொட்டு வந்ததுக்கப்புறம் இதை போய் புடச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தோல் இல்லாமல் புடச்சி எடுத்துக்குங்க. இதை மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வேர்க்கலையை சேர்த்து 2 பேட்சாக ரிவர்ஸ் பல்ஸில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரன்னு இருக்கணுங்க. நார்மல் பல்ஸில் அரைச்சிங்கன்னா எண்ணெய் வந்துடும். அடுத்து வறுத்து வச்ச மிளகாய், கருவேப்பில், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. எனக்கு வேண்டாம், அதனால் நான் சேர்க்கல. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கொங்கு ஸ்டைலில் காரசாரமான வேர்க்கடலை பொடி ரெடி. இது சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. என் ஸ்டைலில் ஒரு பெரிய பைட் போகலாங்களா? அதுக்கு ஒரு பிளேட்டில் சுட சுட சாப்பாடை போட்டு இந்த வேர்க்கடலை பொடி சேர்த்து நல்லா தாராளமாக நெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அப்போ தோணும், என்னங்க இந்த ஆந்திரா பருப்பு பொடி, இனிமேல் நம்ம ஊர் வேர்க்கடலை பொடி தாங்க டாப்புன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. இது கொங்கு ரெசிபி பாக்ஸ். குக் வித் லவ், ஈட் வித் ஹாப்பினஸ்.